ஃபோர்கார்ட்னுடைய இன்கம் பிளான் வரிசையில் இரண்டாவது திட்டமாக இருக்கக்கூடிய ப்ரீமியம் பிளான் பற்றி இந்த வீடியோவில் முழுமையான விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பேசிக் பிளான் பற்றின விளக்கத்தை கொடுத்துருந்தோம். அதற்குரிய வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம நிறுவனத்தினுடைய டெலகிராம் நோட்டீஸ் போர்டினுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம நிறுவனத்தினுடைய ஆக்டிவ் மெம்பர்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் நம்மளுடைய டெலகிராம் நோட்டீஸ் போர்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நிறுவனத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ரீமியம் பிளான் பற்றின ஒரு முழுமையான விளக்கத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ப்ரீமியம் பிளான் பொறுத்த வரைக்கும் இதனுடைய முதலீடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6500 ரூபா ஒரு முறை நம்ம கட்டுறோம். நம்ம கட்டக்கூடிய இந்த 6500 ரூபா அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த நிறுவனத்தில் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக ஜாயின் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டு. ஸோ இந்த தொகைக்கு கம்பெனி நமக்கு என்ன தராங்க அப்படின்னா, பேசிக் பிளானில் நம்ம ஏற்கனவே இதை பற்றி குறிப்பிட்டிருக்கோம். ஃபோர்கார்ட்னுடைய இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் நமக்கு தேவையான பொருட்களை வாங்கும்போது, இப்போ நம்ம பிளாட்ஃபார்மில் என்னெல்லாம் பொருட்கள் இருக்குன்னா ஒரு 80 வகையான மளிகை பொருட்கள் இருக்குது. இப்போ இன்னும் நிறைய பொருட்கள் நாங்கள் கொண்டு வந்துகிட்ருக்கோம். இதில் உங்களுக்கு எல்லாமே தேவைப்படுற பொருட்கள் தான், அனாவசியமான பொருட்கள் எதுவுமே இருக்காது. இதில் உங்களுக்கு தேவையான மளிகை பொருட்களோ இல்லை வேறு ஏதாவது ஊட்டச்சத்து பொருட்கள், இப்போ கருப்பட்டி, பனங்கற்கண்டு அந்த மாதிரியான பொருட்களோ உங்களுக்கு தேவைப்படுற பொருட்களை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா வாங்கக்கூடிய மொத்த தொகையில் 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இந்த டிஸ்கவுண்ட் அப்படின்றது எத்தனை முறை கிடைக்கும் அப்படின்னா அன்லிமிட்டட். நீங்கள் எத்தனை வருடங்கள் தொடர்ந்து நம்ம நிறுவனத்தில் நீங்கள் பொருள் வாங்கிக்கிட்டே இருக்கீங்களோ அத்தனை முறையும் ஒரு 10% உங்களுக்கு சேவிங்ஸில் நிற்கும். உங்களுக்கு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 2000 ரூபாய்க்கோ இல்லை 3000 ரூபாய்க்கோ பொருள் வாங்குறீங்க அப்படின்னா 3000 ரூபாய்க்கு வாங்கும்போது 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட்னா 300 ரூபா உங்களுக்கு அந்த ஒரு நாள் பர்ச்சேஸில் மட்டும் டிஸ்கவுண்ட் ஆகும். அடுத்த வாரம் அகைன் மறுபடியும் ஏதாவது ஒரு அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு 10%, அடுத்த மாதம் இல்லை அதுக்கடுத்த வாரம் இந்த மாதிரி எத்தனை முறைகள் வாங்கினாலும் உங்களுக்கு லைஃப் டைம் பெனிஃபிட்டாக 10% டிஸ்கவுண்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு ஈக்குவலாக நாங்கள் இதை கொடுக்குறோம். இந்த ப்ரீமியம் பிளானில் பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் சரிங்களா, ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் சராசரியாக நம்மளால் ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடியும். 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நம்ம பெருசாக ஒன்றும் பண்ண தேவையில்லை. கம்பெனி கொடுத்துருக்கக்கூடிய டேர்ம்ஸ் என்னவோ அதை ப்ராப்பரான முறையில் ஃபாலோ மட்டும் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் ஒரு முறை மினிமம் 5 லட்ச ரூபா, மேக்ஸிமம் அன்லிமிட்டடாகவே உங்களால் சம்பாதிக்க முடியும். இதில் நான் தொடர்ச்சியாக சம்பாதிக்கிறதுக்கு கம்பெனி தரப்புலேருந்து ஒரு 7 வகையான வருமான வாய்ப்பை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அவார்டு அண்ட் ரிவார்ட்ஸ்லாம் இதில் இருக்குது. ஸோ இதை ஒன் பை ஒன்னாக நீங்கள் இந்த பிளானை நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் க்ளீனாக சம்பாதிக்க முடியும். இந்த வீடியோனுடைய லென்த்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கலாம். அதனால் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப கொஞ்சம் ஃப்ரீ டைம் ஒதுக்கி ஒரு 5 நிமிஷமாவோ 10 நிமிஷமாவோ முழுமையாக கேட்டிங்க அப்படின்னா கண்டினியூஸாக நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் இங்கே சம்பாதிக்க முடியும். இதில் 7 வகையான வருமான வாய்ப்பு கொடுக்குறாங்க. முதல்ல வாட்ஸ்அப் போனஸ்னு ஒன்று கொடுக்குறோம். ரெஃபரல் போனஸ், பைனரி போனஸ், லெவல் போனஸ், ரீபர்ச்சேஸ் போனஸ், ஸ்டோர் ரெஃபரல் போனஸ், பின் ஃப்ரான்ச்சைசி போனஸ், இந்த மாதிரி ஒரு 7 வகையான வருமான வாய்ப்பு நம்ம இதில் கொடுத்துட்ருக்கோம். இதில் முதல் வருமானம் பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் போனஸ். இந்த வாட்ஸ்அப் போனஸ் பொறுத்த வரைக்கும் கம்பெனி தினமும் தரக்கூடிய விளம்பரத்தை உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்டேட்டஸாக வைக்கணும். ஸோ அப்படி ஸ்டேட்டஸாக வைக்கும்போது அதன் மூலமாக கம்பெனிக்கு நிறையா ப்ரொமோஷன் கிடைக்கிது, நிறைய பிஸ்னஸ், நிறைய பொருட்கள் சேல் ஆகும். இதை வச்சு உங்களுக்கான ஒரு சில இன்கம்மை நாங்கள் கொடுப்போம். அதுக்கு தான் இந்த வாட்ஸ்அப்பை நம்மளுடைய ஒரு ப்ரொமோஷன் பிளாட்ஃபார்மாக நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வாட்ஸ்அப் இன்கம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸுக்கு உங்களுக்கு 100 ரூபாய் இன்கமாக கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் காலையில் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸுக்கு கம்பெனி உங்களுக்கு 100 ருபீஸ் கொடுக்குது. தொடர்ந்து 200 நாள் வரைக்கும். இந்த 200 நாளுமே நீங்கள் என்றைக்கெல்லாம் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்களோ அன்றைக்கெல்லாம் உங்களுக்கு 100 ரூபாய் ஏறும். ஸோ அதனால் நீங்கள் தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது. நான் ஜாயின் பண்ண டேட்லேருந்து 200 நாள் அப்படி கிடையாது. நீங்கள் எத்தனை நாள் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்களோ, நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடிய மொத்த நாட்களில் 200 நாட்களுக்கு இந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது ரெஃபரல் போனஸ். ரெஃபரல் போனஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்ம கம்பெனியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களையோ நண்பர்களையோ இல்லை உங்களுடைய ப்ரொமோஷன் மூலமாக வரக்கூடிய புதிய நபர்களையோ அறிமுகம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கள் சைட்லேருந்து நாங்கள் 500 ரூபா ஒரு ப்ரொமோஷன் இன்கமாக, அதாவது ஒரு ரெஃபரல் இன்கமாக நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் எத்தனை நண்பர்களை வேணால் ரெஃபர் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம்தான். வாட்ஸ்அப் இன்கமில் இன்னொரு முக்கியமான தகவல் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சு டெய்லி 100 ரூபா இன்கம் எடுக்கிறதுக்கு நீங்கள் யாரையாவது ரெஃபர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் யாரையுமே ரெஃபர் பண்ணாமல் டெய்லியுமே 100 ரூபா நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம், 20,000 ரூபா வரைக்கும். பட் இந்த இன்கம் நீங்கள் எடுக்கிறதுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குன்றதை இந்த வீடியோனுடைய கடைசியில் நம்ம பார்த்துக்கலாம். மூணாவது இன்கம் பார்த்திங்கன்னா பைனரி போனஸ். பைனரி போனஸ் அப்படின்றது நான்
நிறுவனத்துக்கு ரெஃபர் பண்ணக்கூடிய மக்கள், எனக்கு வலது பக்கம் ஒரு நபரும் இடது பக்கம் ஒரு நபரும், அந்த 2 நபர்களுக்கு கீழே யாராவது ஒரு நபர் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா எனக்கு ஒரு பேர் மேட்சிங் கிடைக்கும். அதாவது இதை வந்து எப்படி சொல்லுவோம்னா 1:2 இல்லைனா 2:1 ரேஷியோ அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இதை இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். இந்த பேர் மேட்சிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பேர் மேட்ச் ஆச்சுன்னா எனக்கு ₹200 கமிஷனாக கிடைக்கிது. பேர் மேட்சிங்க்கு மட்டும் ரைட்டு லெஃப்ட்டு 2 பக்கமும் ஒருத்தரும், அந்த 2 பேருக்கு கீழே ஏதாவது ஒரு பக்கத்தில் ஒரு நபரும் வந்தால் எனக்கு ₹200. 2வது பேர் மேட்சிங்க்கு ஒரு நபர் வந்தாலே எனக்கு ₹200 கிடைக்கும். ஸோ எங்கெல்லாம் எனக்கு கேப் இருக்கோ அந்த கேப்பெல்லாம் ஃபில் ஆக ஆக எனக்கு வந்து ஒரு பேர் மேட்சிங் கால்குலேட் பண்ணி எனக்கு ₹200 எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் பைனரியை பொறுத்த வரைக்கும். ஒரு நாளைக்கு இந்த பைனரியினுடைய சீலிங் லிமிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது கேப்பிங் லிமிட்டு பார்க்கும்போது 5 பேர் ஒரு நாளைக்கு, அப்போ ஒரு பேருக்கு ₹200 அப்படின்னா இந்த பைனரி மூலமாக மட்டும் சாதாரணமாக ஒரு நாளைக்கு ₹1000 வரைக்கும் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். லெவல் போனஸ், இந்த லெவல் இன்கம் அப்படின்றது பேசிக் பிளானில் கிடையாது, கவனிச்சிருப்பீங்க. இந்த ப்ரீமியம் பிளானில் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த லெவல் இன்கம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேரையோ 3 பேரையோ நான் கம்பெனிக்கு நான் ரெஃபர் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ நான் ரெஃபர் பண்ணக்கூடிய மக்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களும் ரெகுலராக ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, வருமானம் எடுக்கிறாங்க. அதை பார்த்து அவங்களுக்கு கீழே 2 பேரோ 3 பேரோ வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நபர்களுக்கு கீழேயுமே அவங்களுக்கு கீழேன்னு சொல்லி புதிய நபர்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது இவங்களுக்கு எல்லாம் ஹெட்டாக இருக்கக்கூடியது நீங்கள் தான். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, நீங்கள் உங்களுக்கு கீழே சில நபர்களை ஜாயின் பண்ண வச்சுட்டீங்க. ஸோ உங்கள் மூலமாக தான் இவ்வளோ பேர் கம்பெனிக்குள்ளே வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சி உள்ளே வராங்க. ஸோ இதுக்காக கம்பெனி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மால் கிஃப்ட்டு தான் லெவல் இன்கம். இந்த லெவல் இன்கம் பொறுத்த வரைக்கும் ஒரு 8 லெவல் வரைக்கும் உங்களுக்கு இன்கமாக கிடைக்கும். அதாவது ஃபஸ்ட்டு லெவலில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் ரெஃபர் பண்ணவங்க, அதுக்கு கீழே அவங்க ரெஃபர் பண்ணுறவங்க, அதுக்கு கீழே இந்த 2வது லெவலில் இருக்கிறவங்க, 3வது லெவல் 4வது லெவல்னு சொல்லி அந்த டீமுக்கு கீழே வரக்கூடிய எந்த புதிய நபர்கள் கம்பெனிக்குள்ளே ஜாயின் பண்ணாலும் 8 லெவல் வரைக்கும் உங்களுக்கு இன்கமாக கிடைக்கும். ஸோ இந்த 8 லெவலில் மட்டுமே, சரிங்களா, இந்த 8 லெவல் இன்கம்லையுமே ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் நீங்கள் ஒரே ஒரு முறை விதைச்ச விதை கிட்டத்தட்ட ₹2,96,000 வரைக்கும் உங்களுக்கு பலன் கொடுக்கும், சரிங்களா? இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது, எனக்கு தெரிஞ்ச சில நபர்களை நான் ரெஃபர் பண்ணால் போதும். 100 பேர் 200 பேர் கொடுக்கணுன்றது இல்லை, 2 பேரோ 3 பேரோ கரெக்டாக அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் பீப்புளாக நம்ம கொண்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னா அது சின்ன விதை தான், பட் ஒரு பெரிய விருட்சமாக மாறி நமக்கு ₹2,96,000 வரைக்கும் வருமானத்தை இந்த லெவல் இன்கம் மூலமாக அதுவே அள்ளி கொடுத்துருது. 5வது இன்கம் பார்த்திங்கன்னா ரீபர்ச்சேஸ் இன்கம், 6வது ஸ்டோர் ரெஃபரல் இன்கம், 7வது பின் ஃப்ரான்ச்சைசி இன்கம். ஸோ இந்த 3 இன்கம்மே நான் பேசிக் பிளானில் என்ன சொல்லியிருக்கணும் அது அப்படியே இங்கே டிட்டோவாக இருக்கும், அதில் எந்த மாற்றமே இருக்காது. ஸோ அதனால தான் இதில் சேம் அஸ் பேசிக் பிளான் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா பேசிக் பிளான் தெரியாமல் ப்ரீமியம் பிளான் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியவே புரியாது, சரிங்களா? ஸோ பேசிக் பிளானுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் ஒரு முறை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அது புரியும். இப்போ நம்ம ரிவார்ட் அண்ட் அவார்ட்ஸ் பற்றி பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃபோர்கார்ட்டில் வந்து ப்ரீமியம் பிளானில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு சில ரிவார்டும் அவார்டும் அதில் கொடுத்துட்ருக்கோம். அதை வந்து கொஞ்சம் விளக்கமாக நான் இதில் பேசியிருக்கேன். ஒரு 4 வகையான ரிவார்ட் ப்ளஸ் அவார்ட்ஸ் இருக்குது. என்னென்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரீ கிராசரி. நம்மளுடைய பிளாட்ஃபார்ம் வந்து மளிகை பொருட்களை அடிப்படையாக கொண்டு பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு சின்ன டார்கெட் கொடுத்து அதை நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ₹2,000 மதிப்புள்ள மளிகை பொருட்கள் இலவசமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ கோல்டு காயின். இது நம்ம ஏற்கனவே நம்மளுடைய ஓல்டு அப்டேட்டில் வச்சுருந்தோம், பட் இங்கே கொஞ்சம் டார்கெட் இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு இதில் கோல்டு காயின் ஆஃபர் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் சில்வர் கிளப் டைரக்டர், கோல்டு கிளப் டைரக்டர் அப்படின்ற ஒரு 2 அவார்ட்ஸும் இதில் இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் முழுமையாக நம்ம பார்ப்போம். ஃப்ரீ கிராசரி, டைரக்ட் ரெஃபரல் 3 நபர்களும் டீம் ரெஃபரல் 7 நபர்களும் இணைந்தால் ₹2,000 மதிப்புள்ள மளிகை பொருட்கள் இலவசம். நம்ம ஏற்கனவே நிறைய ஃப்ரீ கிராசரி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. அதனுடைய குவாலிட்டி என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வாங்கினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள் வரைக்கும் அவங்களுக்கு பயன்பட்டுருக்கு வீட்டில். இதெல்லாம் கஸ்டமர்ஸ் நம்மகிட்ட சொன்னது. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் சேம் அதே மாதிரி ₹2,000 மளிகை பொருள் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்கோம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக ஒரு 3 பேரை ரெஃபர் பண்ணியிருக்கணும். அந்த 3 பேருக்கு கீழேயும் குறைஞ்சபட்சம் ஒரு 7 பேராவது டீமில் வந்திருக்கணும். மொத்தம் உங்களுடைய டோட்டல் ஸ்ட்ரென்த்து உங்களை சேர்க்காமல் 10 பேர் இருக்காங்க அப்படின்னா, சரிங்களா, உங்கள் டீமில் மொத்தம் 10 பேர் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ₹2,000 மளிகை பொருள் இலவசமாக உங்கள் வீடு தேடி வரும். இல்லை உங்கள் ஏரியா பக்கத்தில் டீலர்ஷிப் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக போய் பார்த்து எடுத்துக்கலாம். இந்த டீம் ரெஃபரல் 7 பேர் அப்படின்றது 2வது லெவலில் மட்டும்தானான்னு கேட்டால் இல்லை. ஃபஸ்ட்டு லெவலில் 3 பேர் உங்களோட டைரக்ட் ரெஃபரல், அதுக்கு கீழே எத்தனை லெவலில் மொத்தத்தில் சேர்ந்து 7 பேர் இருந்தாலும் உங்களுக்கு இது எலிஜிபிள் ஆகும். கோல்டு காயின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணதில் இருந்து 15 நாட்களில், நீங்கள் ஜாயின் பண்ண டேட்லேருந்து 15 நாளில்
10 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு 10 பேருக்கு இந்த வருமான வாய்ப்பு நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு 1 கிராம் கோல்டு காயின் கிடச்சிரும். உங்களுக்கு நியர்பை இருக்கக்கூடிய ஸ்டோரில் நீங்கள் டைரெக்டாகவே போய் கன்வெர்ட் பண்ணி போய் வாங்கிக்கலாம். அதுக்கான பேமெண்ட் நாங்கள் கட்டிடுவோம். சில்வர் கிளப் டைரக்டர். சில்வர் கிளப் டைரக்டர் அப்படின்றது ஒரு மந்த்லி சேலரி பேஸில் உங்களுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டுன்னு சொல்லலாம். இது வந்து நீங்கள் ஜாயின் பண்ண டேட்லேருந்து 15 நாளில் 10 பேர், அதாவது கோல்டு காயின் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சில்வர் கிளப் டைரக்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். சில்வர் கிளப் டைரக்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதந்தோறும் ஒரு 1500 ரூபா ஒரு ரிவார்டு இன்கமாக மந்த்லி சேலரி மாதிரி கிடைக்கும். 12 மாதத்துக்கு மட்டும். 12 மாதத்தில் நீங்கள் இந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா அகைன் நீங்கள் ஒரு 1500 கொடுத்து உங்கள் ஐடியை ரினியூவல் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த ஒரு வருஷத்துக்கு இந்த ரிவார்டை நீங்கள் வந்து தொடர்ந்து வாங்க முடியும். கோல்டு கிளப் டைரக்டர். நீங்கள் சில்வர் கிளப் டைரக்டர் ஆகிறதுக்கு 10 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்துருக்கீங்க 15 நாளில். ஸோ அந்த 10 பேரில் யாராவது ஒரு 3 பேர், நல்லா கவனிக்கணும், யாராவது ஒரு 3 பேர் சில்வர் கிளப் டைரக்டராக அவங்க அச்சீவ் ஆகிட்டாங்கன்னா நீங்கள் கோல்டு கிளப் டைரக்டராக மாறிடுறீங்க. ஸோ இதுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் என்ன அப்படின்னா மாதம் 3000 ரூபா 12 மாதங்களுக்கு. சரிங்களா? 12 மாதங்கள் தொடர்ந்து உங்களுக்கு 3000 ரூபா கிடச்சிட்ருக்கோம். 12 மாதங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் அகைன் ஒரு 3000 ரூபா கட்டி ரினியூவல் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு 12 மாதம் உங்களுக்கு தொடர்ந்து இந்த ரிவார்டு இன்கம் கிடச்சிட்ருக்கும். இப்போ வாட்ஸ்அப் இன்கம் பார்த்தீங்கன்னா ஒரு விட்ராவல். நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா, வாட்ஸ்அப்புக்கான விட்ராவலை கடைசியில் சொல்கிறேன்னு சொல்லி, அதை பற்றி இங்கே தெரிஞ்சுக்கோங்க. வாட்ஸ்அப் இன்கம் 15 நாளைக்கு ஒரு முறை மட்டுமே விட்ராவல் எடுக்க முடியும். நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம நிறுவனத்தில் விட்ராவல் அப்படின்றது டெய்லி பேஸில் தான் போய்கிட்டுருக்கு. பட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்கம் மட்டும் நீங்கள் 15 நாளைக்கு ஒருக்கா தான் எடுக்க முடியும். அதர் வேலெட்டில் இருக்கக்கூடிய இன்கம் எல்லாம் நீங்கள் ரெகுலராக டெய்லி விட்ராவல் பேஸில் எடுத்துக்கலாம். இன்ஸ்டன்ட் விட்ராவல் போட்டிங்கன்னா அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். ஸோ அதுக்கான கண்டிஷன்ஸ் என்னன்றதை இதுக்கு அடுத்து நான் சொல்கிறேன். வாட்ஸ்அப் இன்கம் 15 நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே விட்ராவல் எடுக்க முடியும். ஸோ இதில் வந்து 3ஆக பிரிச்சிருக்கோம். யாரையுமே ரெஃபர் பண்ணாதவங்க, 3 பேரை ரெஃபர் பண்ணவங்க, 5 நபர்களை ரெஃபர் பண்ணவங்கன்னு சொல்லி 3 கேட்டகரியாக பிரித்தாச்சு. இப்போ விட்ராவல் பொறுத்த வரைக்கும் நான் யாரையுமே ரெஃபர் பண்ணலை அப்படின்னா 15 நாளைக்கு ஒருக்கா 500 ரூபா எடுத்துக்கலாம். முதல் 3 முறை மட்டும். 3 முறை நான் 500 ரூபா எடுத்ததுக்கப்புறம் 4வது விட்ராவலில் இருந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 30 நாட்களுக்கு ஒரு முறை தான் நான் விட்ராவல் எடுக்க முடியும். என்னுடைய வேலெட்டில் இருக்கக்கூடிய 20,000 ரூபாவை நான் மொத்தமாக எடுத்துக்க முடியாது. 500 ரூபாவை எடுத்துக்க முடியும். 3 டைரக்ட் ரெஃபரல் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்னுடைய வேலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் 15 நாளைக்கு ஒருக்கா 750 ருபீஸ் எடுத்துக்கலாம். ஒரு மாதத்துக்கு 2 முறை வீதம். சரிங்களா? கண்டினியூஸ் உங்கள் பேமெண்ட் எல்லாம் எடுக்கிற வரைக்கும் எவ்ரி 15 டேஸ் நீங்கள் வந்து டைரெக்டாக 750 ருபீஸ் எடுத்துக்கலாம். இதுவே நான் ஒரு 5 நபர்களை நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 15 நாட்களுக்கு ஒரு முறை 1000 ரூபா நான் விட்ரால் எடுத்துக்க முடியும். எவ்ரி 15 டேஸ் மந்த்லி 2 டைம்ஸ் உங்களால் ரெகுலராக எடுத்துக்க முடியும். ஒரு முறை நான் 20,000 நான் எடுத்து முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு வாட்ஸ்அப்லேருந்து எந்த இன்கமும் வராது. நான் ஸ்டேட்டஸ் வைக்கிறது என்னுடைய விருப்பம். நான் வைக்கணும்னா வச்சுக்கலாம். பட் நான் வச்சாலும் எனக்கு அதுக்குரிய ப்ரொமோஷன் இன்கம் கிடைக்காது. சரிங்களா? அதற்கான காரணம் என்னன்றதை பேசிக் பிளானில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். ஏன்னா 100 நாள் வரைக்கும் 200 நாள் வரைக்கும் ஒரு நபர் யாரையும் ரெஃபர் பண்ணலை அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க ரெஃபர் பண்ணுவாங்களா அப்படின்றது கொஞ்சம் கேள்விக்குறி தான். ஸோ அதனால் நம்மளுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்கமில் ரினியூவல் இன்கம் அப்படின்றது கிடையாது. சரி, ரினியூவல் ஆப்ஷன் ஒரு முறை நீங்கள் 20,000 ரீச் பண்ணிட்டீங்கன்னா ரினியூவல் பண்ணி அடுத்த ஒரு 200 நாளைக்கு கண்டினியூ பண்ண முடியாது. அது நீங்கள் டீம் கொடுத்துருந்தாலும் கொடுக்கலனாலும் இதுதான் பேசிக் கண்டிஷன். டீம் கொடுத்தவங்களுக்கு என்ன அப்படின்றத நான் ஏற்கனவே பேசிக் பிளானில் சொல்லிட்டேன். 200 நாளில் ஒரு டீம் கொடுக்கக்கூடிய நபர் என்ன பண்ணுவார் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்குமே அவங்க பேசி பிளானை பற்றி சொல்லி ப்ரொமோஷன் பண்ணி அவங்களெலாம் நான் கொண்டு வந்திருப்பேன். எனக்கு ஒரு 1000 பேர் தெரியும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேரையாவது அந்த 200 டேஸில் நான் உள்ளே கொண்டு வந்துடுவேன். ஏன்னா என்னுடைய ஃபுல் ஹார்ட் ஒர்க் நான் போட்டிருப்பேன். அப்போ 200 நாளைக்கு அப்புறம் அகைன் நான் மறுபடியும் ஒரு ரினியூவல் பண்ணி நான் உள்ளே வரேன் அப்படின்னா எனக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காது. நான் எல்லாத்தையுமே ஃபுல்லாக ஒர்க் பண்ணி பெரிய டீமை நான் உள்ளே கொண்டு வந்துட்டேன். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒர்க்கிங் வேலெட் மூலமாகவே லட்சக்கணக்கான ரூபா எனக்கு இன்கமாக வர ஆரம்பிச்சிருக்கும். வாட்ஸ்அப் இன்கம் எனக்கு ஒரு பெரிய ப்ரொசீஜராக தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளானில் கம்பெனியினுடைய சேஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1000க்கு 1000% வரைக்கும் சேஃபான ஒரு இன்கமாக தான் நம்ம கொடுக்குறோம். ஒவ்வொரு 200 டேஸ்க்கும் ஒரு பேட்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிட்டே இருப்பாங்க. புதுசாக வர்றவங்களுக்கு நம்மளுக்கு வாட்ஸ்அப் இன்கம் போயிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நம்ம 2 லட்சமோ 5 லட்சமோ 10 லட்சம் நண்பர்களை நம்ம நெருங்கினா கூட ஸ்டேட்டஸ் இன்கம், அதாவது நான் ஒர்க்கிங் இன்கம் அப்படின்றது வேலை செய்யாமல் வாங்கக்கூடிய மொத்த நபர்களுடைய எண்ணிக்கை வந்து கணிசமாக குறைஞ்சிரும். பாதிக்கு பாதி கூட இருக்காது. ஸோ அப்போ எளிமையான முறையில் நம்மளுடைய பிஸ்னஸை வச்சு அவங்களுக்கு ஈஸியாக இன்கம்மை கொடுக்க முடியும்.
உள்ளே வரக்கூடியவங்க ஒருத்தர் கூட லாஸ் இல்லாமல் மினிமம் பேசிக் பிளான் எடுத்துக்கிட்டோன்னா 10,000 ரூபாவும், ப்ரீமியம் பிளான் எடுத்துக்கிட்டோம்னா 20,000 ரூபாவும் சம்பாதிச்சுட்டு தான் அவங்க வெளியில் போவாங்க. ஓகேங்களா? நான் ஒர்க்கிங் மெத்தட்லேயே நம்ம சொல்கிறோம், யாரையுமே ரெஃபர் பண்ணாமல். ஸோ அப்படின்றப்ப இந்த பிளானை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே எளிமையான முறையில் உங்களுக்கு இருக்கும். ஒரு 100 நாள்லேயே நம்ம அழகாக பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர்களை நம்ம ரெஃபர் பண்ணலாம். அப்போ 200 நாள் அப்படின்றப்ப இருந்தாலும் வாட்ஸ்அப் இன்கம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெஃபரல் அப்படின்றது எந்த இடத்துலையும் நம்ம கட்டாயப்படுத்தலை, கவனமாக புரிஞ்சுக்கணும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஸோ இந்த பிளானுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஒரு பேன் நம்பருக்கு ஒரு ஐடி தான் போட முடியும். நீங்கள் ஒரு முறை டெபாசிட் பண்ணி கம்பெனிக்குள்ளே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது 100% நான் ரீஃபண்டபுள். எந்த இடத்துலையும் உங்களால் ரிட்டன் எடுக்க முடியாது. கம்பெனி தரக்கூடிய விளம்பர போஸ்டர் மற்றும் உங்களுடைய ஐடி, யூசர் ஐடி பாஸ்வேர்டை ஓப்பன் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்டு பேஜ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதையும் நீங்கள் ஸ்டேட்டஸாக வைக்கணும். வரக்கூடிய வியூஸ் பொறுத்து நீங்கள் அந்த ரெண்டையும் அப்லோட் பண்ணி நீங்கள் அதுக்குரிய இன்கம்மை எடுத்துக்கலாம். இத்தனை வியூஸ் வந்திருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. பட் மினிமம் 12 மணி நேரமாவது, ஒரு நாளைக்கு 12 மணி நேரமாவது உங்கள் ஸ்டேட்டஸ் இருக்கணும். 12 மணி நேரம் கழித்து தான் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ண முடியும். அதர் வேலட் பொறுத்த வரைக்கும் டெய்லி விட்ராவல் தான். நீங்கள் இப்போ விட்ராவல் கொடுத்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் உங்களுக்கு பணம் கிரெடிட் ஆயிரும். பட் இதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா, மினிமம் 1000 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் 5000 ரூபாவை நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து டெம்பரவரி, ஒரு 3லேருந்து 6 மாதத்துக்கு தான் இருக்கும். ஒருவேளை உங்களுடைய இன்கம் அதிகமாக இருக்குது, ஒரு 50,000 நான் தாண்டிட்டேன், 1 லட்ச ரூபாவை நான் தாண்டிட்டேன், இல்லை ஒரு 2 லட்ச ரூபாவை தாண்டிட்டேன் அப்படின்னா டெய்லி 5000 ரூபான்றது சாத்தியம் இல்லாத ஒன்று. அப்போ நாங்கள் உங்களுக்கு அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? அந்த ஆப்ஷன் நம்மளுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் இருக்குது. ஒரு முறை விட்ராவல் கொடுத்துட்டிங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்ற பட்சத்தில் 7 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு வந்து டைரெக்டாக பணம் வந்து சேர்ந்துடும். உதாரணமாக சொல்லணுன்னா, நமக்கு சாஃப்ட்வேராக இருக்கட்டும், பேங்க் சைடில் இருக்கட்டும், எல்லாமே ஒரு தொழில்நுட்பம் தான். சாஃப்ட்வேர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் செயல்பட்டுருக்கு. அப்போ இது டெக்னிக்கலாக நாளைக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ ஏற்பட்டுச்சு அப்படின்னா பணம் வர்றதுக்கு ஏதாவது ஒரு சில நாட்கள் டிலே ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு உண்டு. அதை கருத்தில் வச்சு ஒரு பாயிண்ட் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து சேர்கிறதுக்கு மினிமம் 7 நாட்கள் ஆகும் அப்படின்றத நம்ம அதில் சொல்லியிருக்கோம். 7 ஒர்க்கிங் டேஸ், வேலை நாட்கள் மட்டும். விட்ராவல் எடுக்கும் பொழுது 30% பிடிச்ச டிடக்ஷன் உண்டு. அதை நம்ம ரெகுலராக ஆரம்பத்துலேருந்து அதை பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வருமானம் பெறக்கூடிய ஒவ்வொரு 15,000 ரூபாய்க்கும், சரிங்களா, 1000 ரூபாய் நீங்கள் ரீடாப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு முறை ஒரு 15,000 சம்பாதிச்சிட்டிங்க அப்படின்னா கம்பெனியினுடைய சேஃபுக்காக, கம்பெனியினுடைய பேக்கப் அமௌண்ட்டுக்காக, கம்பெனியினுடைய ப்ராடக்ட் பர்பஸ்க்காக ஒரு 1000 ரூபாய் மட்டும் நீங்கள் அப்பப்போ ரீடாப் பண்ணி வச்சுருக்காங்க. எவ்ரி 15,000க்கு 15,000 உங்களுக்கு 1000 ரூபா கம்பெனிக்குன்னு சொல்லி நீங்கள் ரீடாப் பண்ணிக்கோங்க. நீங்கள் அறிமுகம் செய்த நபர்களுக்கு 100% நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நீங்கள் ரெஃபர் பண்ணி விட்றீங்க ஒரு நபரை, அவருக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே நீங்கள் பண்ணலை அப்படின்னா முழுமையான பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கணும். உங்களுடைய ஐடி டெர்மினேஷன் ஆகிடும். ஸோ அந்த டெர்மினேஷன் ஆன ஐடியை நீங்கள் மறுபடி டாப்அப் பண்ணி உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பிளானில் இருக்கீங்களோ அந்த பிளானுக்கான தொகையை நீங்கள் மறுபடியும் செலுத்தினா மட்டும்தான் உங்கள் ஐடி ரீஆக்டிவேட் ஆகி நமக்கு கம்பெனிக்குள்ளே உள்ளே வரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, டவுன்லைனாக ப்ராப்பராக சர்வீஸ் கொடுக்கணும். டவுன்லைனுக்கு அது பண்ண மறந்துடக்கூடாது. நம்ம மாதந்தோறும் உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு பொருட்களை நமது நிறுவனத்தில் வாங்கிக்கோங்க. நம்ம நிறுவனத்தில் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே நம்மளுடைய வெப்சைட்டில் டிஸ்பிளே ஆயிரும். அதில் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா மாதம் நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வாங்கலை அப்படின்னா வாங்குறதுக்கு வேறு ஆட்கள் கிடையாது. இது வந்து நம்ம கஸ்டமருக்காக தான் இந்த மாதிரி நம்ம இவ்வளோ பொருட்களும் கொண்டு வரது. உள்ளே இருக்கக்கூடிய கஸ்டமராக இருக்கக்கூடிய நீங்கள் தான் வாங்கணும். ஸோ நான் இதுக்கு முன்னாடி பிளானில் கூட 1000 ரூபாய்க்கு கண்டிப்பாக வாங்கணும்னு வச்சுருந்தேன். இங்கே அதை கண்டிஷன் எடுத்திருக்கோம். உங்களுக்கு தேவையான பொருட்கள் 100 ரூபாவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வாங்கிக்கோங்க. சரிங்களா? வரும் நாட்களில் நமது திட்டத்தில் ஏதேனும் மாற்றங்கள் தேவைப்பட்டால் கண்டிப்பாக அதை நிறுவனம் செயல்படுத்தும். நம்ம பிஸ்னஸ் பிளானில் எங்கள் தரப்பில் இருந்தோ ஏதாவது நாங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், இல்லை லீகலாக பார்க்கும்போது இந்த மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் நாங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை மாற்றக்கூடிய எல்லா சூழலும் கம்பெனிக்கு உண்டு. சரிங்களா? அதை நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் ப்ரீமியம் பிளான். இந்த ப்ரீமியம் பிளானை பொறுத்த வரைக்கும் பேசிக் பிளானுடைய கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருந்திருக்கும். லெவல் இன்கம் பேசிக்கில் கிடையாது, ப்ரீமியமில் உண்டு. ரீபர்ச்சேஸ் இன்கம், ஸ்டோர் ரெஃபரல் இன்கம், பின் பிரான்ச்சஸ் இன்கம், இந்த 3மே பேசிக் பிளானில் கொடுத்தது அப்படியே இங்கே டிட்டோவாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஒருவேளை நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் அகைன் பேசிக் பிளானுடைய லிங்க் இருக்கும், அதை பயன்படுத்திக்கோங்க. அந்த பயன்படுத்தி ஃபுல்லாக நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் வீடியோ, 30 நிமிஷத்தில் உங்களுக்கு முழுமையாகவே பிளானை பற்றி பேசியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அதை பார்த்துட்டு இதையும் நீங்கள் பாருங்கள், ஒரு தெளிவு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இன்னும் மேலும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நோட்டீஸ் போர்டு லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா விதமான தகவல்களும், எல்லா விதமான கேள்விகளுக்கான பதிலும் ஒவ்வொரு நாளும் அதில் வந்து சேரும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.